வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பைபிட் கார்டை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட பிசிக்கல் பைபிட் கார்டு கூட இருக்கு. இந்த பிசிக்கல் பைபிட் கார்டை எப்படி அப்ளை பண்ணி எடுத்தோம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். உங்களுக்கும் பைபிட் மூலமாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பைபிட் மூலமாக ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இந்த பைபிட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் நிறைய இடங்கள்ல ஒஃபிஷியலாக உங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த கார்டை யூஸ் பண்ணால் உங்களுக்கு கேஷ்பேக் பெற்றுக்கொள்றதுக்கான ஆப்ஷனும் இந்த பைபிட் மூலமாக இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது பைபிட் கார்டு இப்போ இலங்கையில் லைவாக உங்களுக்கு பல இடங்களில் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்கத்தில் QR பேமெண்ட் அப்படிங்கிறத இப்போ நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த QR பேமெண்ட் மூலமாக உங்களுடைய ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணி உங்களுக்கு QR மூலமாக பேமெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ பைபிட் அப்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு QR பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த பைபிட் கார்டை யூஸ் பண்றதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில் நீங்கள் கிரிப்டோ கரன்சி வச்சிருக்கீங்க. அந்த கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது முதல்லையே தோன்ற ஒரு பேர் தான் இந்த பைபிட் அப்படின்னு சொல்லலாம். பைபிட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இலங்கையில் ஃபேமஸ் ஆனதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் ஆப்பிள் பே சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற நிலை தான். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா பைபிட்டோட விசா கார்டு ஆப்பிள் பே சப்போர்ட் பண்ணல. பட் பைபிட்டோட மாஸ்டர் கார்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்பிள் பே சப்போர்ட் பண்ணுது. அதனால பைபிட்டை மாஸ்டர் கார்டு அப்ளை பண்ணி உங்களுக்கு அது ஆப்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் வாலெட்டில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பைபிட் கார்டு மூலமாக உங்களுக்கு இலங்கையில இப்ப எல்லா இடத்துலயுமே உங்களுடைய USDT யூஸ் பண்ணியே பேமெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இலங்கையில இப்ப பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு இந்த பைபிட் கார்டு ஒர்க் பண்ணுது. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சைட்லனாலும் இந்த பைபிட் கார்டுல வர்ச்சுவல் பிசிக்கல் ரெண்டு கார்டுமே இருக்கு. உங்களுக்கு வர்ச்சுவல் கார்டு வேணும் அப்படின்னா எந்த ஒரு ஷிப்பிங் ஃபீயும் இல்லாம ஃப்ரீயா பெற்றுக்கொள்ளலாம். இந்த பிசிக்கல் கார்டு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீ பே பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா கார்டு ஃப்ரீயா தான் கிடைக்குது. இதுல உங்களுக்கு USDT டாப் அப் பண்ணிட்டு உங்களுக்கு இலங்கையில எங்கனாலும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ்பேக் கிடைக்கும். நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கேஷ்பேக் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவா தான் கிடைக்கும். பட் இந்த கார்டுல உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஓரளவு அமௌண்ட்டுக்கு மேல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேஷ்பேக்கை உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் கொடுத்திருக்காங்க. பைபிட் கார்டு ஸ்ரீலங்காக்கு அவைலபிள் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு போய் பார்க்கலாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இப்போ நம்ம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி பைபிட்டோட இந்த ஸ்ரீலங்காக்குன்னே நம்மளுக்கு பைபிட் கார்டுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சைட் பார்க்குற மாதிரி இருக்கும். இதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பைபிட் பே அப்படின்னு போட்டிருக்காங்க. பே இன்ஸ்டன்ட்லி இன் ஸ்ரீலங்கா வித் பைபிட் பே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த பைபிட் பே சப்போர்ட் பண்ணுற சில இடங்களும் பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது இன் ஃபியூச்சர்ல இன்னுமே அதிகரிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுல கிடைக்கிற நன்மைகள் என்ன அப்படிங்கறத போட்டிருக்காங்க. இதுல நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா சேவ் யுவர் ஃபர்ஸ்ட் பைபிட் பே பர்ச்சேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது நீங்க பைபிட் பே மூலமாக ஃபர்ஸ்டா நீங்க எவ்வளோ பே பண்றீங்களோ அதுல உங்களுக்கு 5 USDT ஆஃப் பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு நீங்க மினிமமா பார்த்தோம் அப்படின்னா 10 USDT உங்களுடைய கார்டை யூஸ் பண்ணி பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும். இதை உங்களுக்கு கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் ஃபர்ஸ்டா ஒரு டிபாசிட் பண்ணணும். இந்த டிபாசிட்க்கு பார்த்தோம் அப்படின்னா P2P மெத்தட் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா உங்களுக்கு கிரிப்டோ மூலமாக இதுல டிபாசிட் பண்ணிக்கொள்ளலாம். இன்னொரு பைபிட் யூசர்ட்ட இருந்து உங்களுக்கு இதுக்கு காசு எடுக்கலாம். இல்லைன்னா பைனான்ஸ்ல இருந்து கூட காசை உங்களுக்கு இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி டிபாசிட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு QR கோட் மூலமாக இதுல ஸ்கேன் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதாவது இலங்கையில இப்ப QR ஸ்கேன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லங்கா பே மூலமாக நிறைய இடங்கள்ல QR மூலமாக பேமெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி மேலே பார்த்தோம் அப்படின்னா QR ஸ்கேனர் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு QR மூலமாக பேமெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எங்கெல்லாம் ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பைபிட் பே அப்படிங்கிறது ஸ்ரீலங்காக்கு லைவ் ஆகிருச்சு அப்படிங்கிறது இதில் ஷோ ஆகுது. ஸோ இதில் எப்படி பேமெண்ட்ஸை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளுக்கு ஷோ பண்ணுறாங்க. சிம்பிளான 4 மெத்தட்ல உங்களுக்கு பைபிட் மூலமாக பேமெண்ட்டை பண்ணிக்கொள்ளலாம். இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு நல்ல மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கார்டை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இல்லை, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் கையில் இருந்தாலே போதும் அப்படிங்கிறதா இதில் இருக்க முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு பார்த்தோன்னா
அப் டு 10% வந்து கேஷ்பேக் டெய்லி டிரான்சாக்ஷன்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த இடத்துல லேர்ன் மோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு சைட் வந்து லோட் ஆகும். இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரிவார்ட்ஸ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக காசை வந்து சென்ட் பண்ணலாம். அது வந்து பைபிட் பே மூலமாகவே உங்களுக்கு வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லை, கிஃப்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பில்ஸ் பே பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுக்குனாலும் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பைபிட் பே மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போதைக்கு பைபிட் சப்போர்ட் பண்ணுற மர்ச்சன்ட்ஸை வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன் ஃபியூச்சர் இது வந்து அதிகரிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சிம்பிளான விஷயம் தான். பைபிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதை வெரிஃபை பண்ணதுக்கு பிறகு வர்ச்சுவலாக சரி ஃபிசிக்கலாக சரி ஒரு கார்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கு காசை டிபாசிட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பைபிட் அக்கௌண்ட் வச்சிருந்தாலே உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். பைபிட் கார்டு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பைபிட் ஆப்பில் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அதுவும் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பைபிட் அக்கௌண்ட்டுக்கு வந்து லாகின் பண்ணிட்டோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா அசெட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய கார்டு வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த கார்டை யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேஷ்பேக் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பைபிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். அந்த பேமெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அதை பார்த்து கொள்ளலாம். எதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து காசு கிடைக்கும், எப்படி நம்ம இதை வந்து கலெக்ட் பண்ணி கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் கார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போனோன்னா மாஸ்டர் கார்டில் இப்போ நம்மளுக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கூகுள் பே அண்ட் ஆப்பிள் பே வந்து சப்போர்ட் பண்ணும். பைபிட் கார்டு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கூகுள் பே வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். விசா கார்டை உங்களுக்கு கூகுள் பேல கனெக்ட் பண்ணியும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதில் பேமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பைபிட்ல நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி கார்டை பெற்றுக்கொள்றது மட்டும்தான். அதுக்கு பிறகு யூஎஸ்டிடியை டிபாசிட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அதில் பேமெண்ட்ஸை வந்து மேக் பண்ணும்போது உங்களுக்கு கேஷ்பேக் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு நல்ல மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். நியூ யூசர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா பைபிட் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது 50% வந்து ஆஃப் வந்து கிடைக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பண்ணுற பேமெண்ட்டுக்கு மட்டும்தான், நியூ யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்க யூசர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 to 10% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய பைபிட் கார்டை யூஸ் பண்ணியும் உங்களுக்கு இந்த பேமெண்ட்ஸை பண்ணி டிஸ்கவுண்ட் வந்து பெற்றுக்கொள்ளலாம், கேஷ்பேக் வந்து பெற்றுக்கொள்ளலாம். உலகத்தில் எந்த ஒரு மூலையிலனாலும் உங்களுக்கு கிடைக்கிற கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணி கூட உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸை இந்த கார்டு மூலமாக பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு காசை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த பைபிட் மூலமாக உங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம். எல்லா ஆப்ஷனுமே பார்த்தோம் அப்படின்னா பைபிட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பைபிட் கார்டை வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண வீடியோவில் இருக்கும். ஐ கார்டில் கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. We'll be right back.